கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் உம்மிடத்திற்கு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளோட தேவைகளையும் தேவரீர் சந்திப்பீராக. எங்களுடைய பாடுகளையும் கண்ணீர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சூழ்ந்தாலும் எங்களை அதிலிருந்து விலக்கி காக்கிறீர். நாங்கள் எங்கும் போகல ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகல ஆண்டவரே. நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர். வானமும் பூமியும் உம்முடையது, எங்களுக்காக உண்டாக்கப்பட்டவை. கர்த்தர் எங்களை அனுதினம் நடத்துகிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல மார்க் கிடைத்து 10th +2 எல்லா இடத்துலையும் மதிப்பெண்ணும் எடுத்திருக்காங்கப்பா. அவர்களுக்கு உண்டான எதிர்கால தேவைகளையும் வருங்காலத்தின் தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். நீங்கள் கேட்பதற்கு முன்னமே அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அதை நான் அவர்களுக்கு செய்விப்பேன் என்று சொல்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்கள் பிள்ளைகளெல்லாம் அவர்களுடைய தலைகளை நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் எல்லோரிடத்திலும் கர்த்தாவே நீர் இருக்கிறீர். ஆமென் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை யாவையும் சந்திக்கப்பட்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்வீராக. இன்றைய நாளிலும் போக்குவரத்திலும் கிருபையாக கூட இரும். தேவையான காரியங்களிலும் தேகப்பனை நீங்களே முன்னின்று செய்யும். எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் ஒருவரே நியாயாதிபதியாக இருக்கிறீராக. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கான மகிமையாக உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். மெய்ப்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு துதிக்க தெரியாது, நமக்கு வாய் வளரும், வாய் தடுக்கும், வார்த்தை வராதுன்னெலாம் பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் தேவனோட பேச பழகுங்க. பேச பேச வார்த்தைகள் சரியாக வந்து விழும். பைபிள் படிக்க படிக்க வேதங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். வேதத்தை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம பாடுகள் எல்லாம் விலகி போயிடும். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவார். நடுக்கடலில் சுக்கானை பிடிச்சு திருப்பினா தான் பனிப்பாறையில் மோதாமல் படகு போகும். அதுபோல் கடவுள் நம்மளோடு கூட இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவமானங்களுக்கு மத்தியிலும் நம்மளை திசை திருப்பி பாதுகாத்து கொள்வார்.